ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற ஒரு வயதான மனிதன் வாழ்ந்தார். அவர் தினமும் காலை அந்த கிராமத்தின் பேருந்து நிறுத்தத்தில் அமைதியாக உட்கார்ந்திருப்பார். ஒரு நாள் ஒரு பள்ளி மாணவன் கேட்டான், தாத்தா, நீங்க தினமும் இங்கேயே எதுக்காக உட்கார்றீங்க? முருகன் மெதுவாக சொன்னார், இந்த இடத்துலதான் என் மகன் கடைசியாக என்னை பார்த்துட்டு பேருந்துல ஏறி போனான். அவன் வேலைக்கு போனானா என்று அந்த பையன் கேட்டான். முருகன் கண்கள் நனைந்தது. அவன் வேலைக்கு இல்லை, நாட்டுக்காக போருக்கு போனான். ஆனால் அவன் திரும்பவே இல்லை. நான் இங்கே உட்கார்றது அவன் வருவான் என்ற நம்பிக்கைக்காக இல்லை. அவன் நினைவுகள் இந்த இடத்துல இன்னும் உயிரோடு இருக்கு. அந்த நாள் முதல் அந்த பையன் தாத்தாவை பார்த்தால் மௌனமாக வணங்குவான். ஏனெனில் அவன் புரிந்து கொண்டான். சிலர் அழுவதில்லை, அவர்கள் உணர்ச்சியை அமைதியாக சுமக்கிறார்கள். நீதி, உணர்ச்சிகள் எல்லாம் கண்ணீராக வெளிவராது. சில வலிகள் மௌனமாக வாழும்.